ஒரு மனிதன் எப்படி மரணிப்பானோ அப்படியே மறுமையில் எழுப்பப்படுவான். சுஜூதில் மரணித்தவன் சுஜூதுடைய நிலைமையிலேயே எழுப்பப்படுவான். ஹஜ்ஜில் மரணித்தவன் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க லா ஷரீக லக் என்ற தல்பியாவை ஓதிக்கொண்டு மஹ்ஷரில் எழுந்து வருவான். குர்ஆனை ஓதி மரணித்தவன் குர்ஆனை ஓதிய நிலையிலேயே எழுந்து வருவான். அதுபோல்தான் பாவமும். பாவத்தில் மரணித்தவன் பாவத்தின் நிலையிலேயே எழுந்து வருவான். மன் ஆஷ அலா ஷைஇன் மாத அலை வமன் மாத அலா ஷைஇன் புஇத அலை. ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறானோ அப்படியே மரணிப்பான். சுபஹை ஜமாஅத்தோடு சேர்ந்து தொழுதவன் தான் அன்றைய தினம் மரணிக்கும் பொழுது சுபஹை தொழுவான். குர்ஆனை ஓதக்கூடிய வழக்கம் உள்ளவர்தான் குர்ஆனை ஓதிய நிலையில் மரணமாவார். சுஜூதில் ரப்பை நெருங்க வேண்டும் என்று விரும்பியவர்தான் தன்னுடைய வாழ்நாளில் சுஜூதில் மரணமாவார். யா அல்லாஹ் எங்களுக்கு சுஜூதில் மரணத்தை ஏற்படுத்து. எல்லோரும் ஆமீன் சொல்லுவோம். ஆனால் காலை ஃபஜ்ருடைய தொழுகையில் சுஜூது செய்வோமா ஜமாஅத்தோடு? செய்ய மாட்டோம். நம்முடைய ஃபஜ்ருடைய தொழுகை எப்போதுதான்? சூரியன் உதயமானதற்கு பிறகுதான். லா இலாஹ இல்லல்லாஹ். பாவத்தின் நிலையை செய்பவன் பாவத்தின் நிலையிலேயே மரணமாவான். ஒரு ஷேக் இடத்திலே ஒரு மனிதர் வந்தார், ஒரு வாலிபர் வந்தார். பாடம் நடத்தி கொண்டு இருக்கும் போது வந்து கேட்டார், ஷேக் அவர்களே, ஒரு மரணத்தை பற்றிய விளக்கம் எனக்கு தேவை. என்ன மரணம் அது? என் தந்தையின் மரணம். எப்படிப்பட்ட நிலை? எங்களோடு, என் தாயோடு எங்களோடு இரவு உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். திடீரென்று அவருக்கு உணவு தொண்டையை அடைத்தது, வாந்தி வருவது போல் இருந்தது. கழிவறைக்கு சென்றார். சிறிது நேரத்திற்கு பிறகு ஏதோ சப்தம் கேட்டது. என் தாய் சொன்னார்கள், நீங்கள் சென்று பார் உன்னுடைய தந்தையுடைய நிலைமை என்னவென்று. சென்று பார்த்தார்கள். அவருடைய முகம் அந்த கழிவறையின் உள்ளே இருக்கக்கூடிய நிலையில் உயிர் பிரிந்திருந்தது. என் தாயிடத்திலே கேட்டேன், இப்படிப்பட்ட நிலைமைக்கு என் தந்தை என்ன செய்தார்? என் தாய் சொன்னார்கள், தொழுகையை விடக்கூடிய பழக்கம் உள்ளவராக உன் தந்தை இருந்தார் என்று. ஷேக் அவர்களே, இது என்ன விளக்கம்? ஷேக் அவர்கள் சொன்னார்கள், தொழுகையை விடுபவனுக்கு இது அல்ல. குர்ஆன் சுன்னாவுடைய கல்வியின்படி ஹராமுடைய விஷயத்தை நெருங்கிய நிலையில் ஒருவர் மரணமானார் என்றால் ஆகிலுர் ரிபா, வட்டியை சாப்பிட்டவராக இருப்பார். இது விளக்கமாக இருக்கலாம் என்று சொன்னார்கள். அதுதான் கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறானோ அப்படியே மரணிப்பான். ஹராமை வயிற்றிலே ஏற்றி வாழ்ந்தவன் ஹராமை உண்ட நிலையிலேயே மரணிப்பான். அசிங்கமான செயல்களை தனிமையில் செய்தவன் ஒருவேளை அந்த அசிங்கமான செயலை செய்து கொண்டிருக்கும் நிலையிலேயே மரணிப்பான். தவறான காட்சிகளை யாரும் பார்க்கவில்லை என்று பார்த்தவன் ஒருவேளை அந்த தவறான காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கும் நிலையிலேயே மரணிப்பான். வாழ்வு எப்படியோ அப்படித்தான் மரணம், மரணம் எப்படியோ அப்படித்தான் மறுமையுடைய எழுப்பு.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய மரணத்தை சிறந்த மரணமாக ஆக்கி தருவானாக. இதைத்தான் நபிமார்கள் பயந்தார்கள், சஹாபாக்கள் அஞ்சினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துடைய அந்த நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், மாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் وإنه لبين حاقنتي وذاقنتي. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய கழுத்துக்கும் நெஞ்சு பகுதிக்கும் இடையில் தங்களுடைய தலையை வைத்திருந்தார்கள். சொல்கிறார்கள், فلا أكره شدة الموت لأحد أبدا بعدما رأيت رسول الله صلى الله عليه وسلم. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துடைய அந்த வேதனையை பார்த்ததற்கு பிறகு இந்த உலகத்தில் யாருக்கு அந்த மரணத்துடைய வேதனை ஏற்பட்டாலும் அதை நான் வெறுப்பதில்லை. சக்கரத்துல் மௌத் நபிக்கும் உண்டு. கடுமையான காய்ச்சல், தாங்க முடியாத காய்ச்சல், எழுந்திருந்தால் மயக்கடிக்கக்கூடிய நிலையை ஆக்கக்கூடிய உடல் சூடு. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து பள்ளிக்கு தொழுகையை நிறைவேற்ற முடியாத நிலைமை. கடைசியாக திரையை அகற்றினார்கள். அபூபக்கருடைய தலைமையில் முஸ்லிம் சமூகம், சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை பார்க்கிறார்கள் என்பதை தெரிந்தவுடன் கொஞ்சம் தொழுகையில் சலசலப்பு ஏற்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச முடியவில்லை, கைகளால் சைகை காட்டினார்கள். உஸ்புது, திரையை மூடினார்கள், அவ்வளவுதான். அதற்கு பிறகு சஹாபாக்களில் பெரும்பான்மையோர் ரசூலுல்லாஹ்வை உயிரோடு பார்க்கவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் வருகிறார், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உடல் சூடு அதிகமாகி விட்டது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இறுதி நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் உங்களுடைய கழுத்து பகுதிக்கும் நெஞ்சு பகுதிக்கும் இடையில் படுத்திருக்கிறார்கள். கீழே எடுத்து வரப்பட்ட தண்ணீர் பாத்திரத்தை அதில் தன்னுடைய கையை முக்கி அந்த கண்ணியம் பொருந்திய அந்த நெற்றியை, அந்த கண்ணியம் பொருந்திய வேர்வையை துடைக்கிறார்கள். துடைத்து துடைத்து சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்ன லில் மௌத்தி லசக்கராத். லா இலாஹ இல்லல்லாஹ் இன்ன லில் மௌத்தி லசக்கராத். வணங்க தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறொருவன் இல்லை. மரணத்தில் சக்கராத்துடைய நிலைமை உண்டு. மரணத்தில் சக்கராத்துடைய நிலைமை உண்டு. தன்னுடைய விரலை வானத்தை நோக்கி உயர்த்தி சொன்னார்கள், ஃபிர் ரஃபீகில் அலா, ஃபிர் ரஃபீகில் அலா, உயர்வான தோழமை, உயர்வான தோழமை. அவருடைய கரம் கீழே விழுந்தது. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த உம்மத்தின் முதல் கலீஃபா, மரணத்துடைய வேளையில் அந்த மரணத்துடைய நிலைமையில் ஓதினார்கள், வஜாஅத் சக்ரத்துல் மௌத் பில் ஹக். உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, மரணத்துடைய நிலைமை, அபூ லுலு என்ற மஜூசியால் குத்தப்பட்டு குடல்கள் எல்லாம் வெளியே வந்து எது குடித்தாலும் வெளியே ஓடுகிறது. அப்துல்லா அவர்களுடைய மகனுடைய மடியில் படுத்திருக்கிறார்கள்.
யா அப்துல்லாஹ், என்னுடைய முகத்தை மண்ணிலே படியவை. யா அப்துல்லாஹ், என்னுடைய முகத்தை மண்ணிலே படியவை. என் தந்தையே, என் மடியில் இருந்தால் என்ன, மண்ணில் இருந்தால் என்ன, இரண்டும் ஒன்றுதானே. யா அப்துல்லாஹ், மண்ணிலே படியவை. மண்ணிலே படிய வைக்கிறார்கள். ஏதோ முணுமுணுக்கிறார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? அமீருல் முஃமினீன், மூமின்களுடைய அமீர். ஷைத்தான் உமரை பார்த்தால் அடுத்த தெருவில் விரண்டு ஓடுவான். உமரே, உன் மாளிகையை சொர்க்கத்திலே பார்த்தேன், அதில் நுழைந்து வர வேண்டும் என்று நான் விரும்பினேன். கேட்டேன் யாருடைய மாளிகை என்று. சொன்னார்கள் உமர் இப்னுல் கத்தாபுடைய மாளிகை என்று. உமரே, உன் ரோஷம் எனக்கு நினைவுக்கு வந்தது, அதில் செல்லாமல் திரும்பி வந்து விட்டேன். அஃபஅலைக அகாரு யா ரசூலல்லாஹ், உங்கள் மீதான் நான் ரோஷப்பட போகிறேன் என்று சொன்ன உமர். இன்னல்லாஹ ஜஅலல் ஹக்க அலா லிசானி உமர் வ கல்பிஹ், அல்லாஹ் சத்தியத்தை உமரின் நாவிலும் உள்ளத்திலும் வைத்திருக்கிறான். உமர் என்ன நினைத்தாலும் சத்தியம், உமர் என்ன பேசினாலும் சத்தியம். அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு மரண நேரத்தில் சொன்னார்கள், வைலி வ வைலு உம்மி இல்லம் யர்ஹம்னி ரப்பி. வைலி வ வைலு உம்மி இல்லம் யர்ஹம்னி ரப்பி. எனக்கும் என் தாய்க்கும் கேடு உண்டாகிவிடும், அல்லாஹ் இந்த நிலையில் எனக்கு ரஹ்மத் செய்யவில்லை என்றால், இந்த நிலையில் எனக்கு அருள் செய்யவில்லை என்றால். உமர் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தனக்கு கிடைக்குமா என்று மரண நேரத்தில் பயப்படுகிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, யார் அபூ ஹுரைரா? அபூ ஹுரைரா யார்? ஹதீஸில் ஒன்றை தாண்ட முடியாது அபூ ஹுரைராவுடைய பெயர் இல்லாமல் ரலியல்லாஹு அன்ஹு. மரண நேரத்தில் அழுகிறார். மா யுபகீக யா அபூ ஹுரைரா. சுற்றி இருந்த தோழர்கள் கேட்டார்கள், அபூ ஹுரைராவே ஏன் அழுகிறீர்? அல்லாஹ்வுடைய தூதருடைய நெருக்கமான தோழர் நீங்கள், அழலாமா? அபூ ஹுரைரா சொன்னார்கள், மூன்றை நினைத்து பார்க்கிறேன். லா அப்கி அலா துன்யாக்கும், ஆனால் ஒருபோதும் நான் அளவில்லை இந்த துன்யாவிற்காக. செல்வத்தை விட்டு போகிறேன், குடும்பத்தை விட்டு போகிறேன், உறவுகளை விட்டு போகிறேன் என்பதற்காக என் அழுகை இல்லை. அபூ ஹுரைரா சொன்னார்கள், நான் அழுவதனுடைய காரணம் என்ன தெரியுமா? வக்கில்லத்து ஸாத், குறைவான தயாரிப்புகள். சுப்ஹானல்லாஹ், யார் சொல்வது? அபூ ஹுரைரா சொல்லுகிறார், குறைவான தயாரிப்புகள், நீண்ட தூரம், சிராத்துடைய பாலத்தின் மேல் ஒன்று சொர்க்கம் அல்லது நரகம், எதில் அது என் நிலைமை என்பதை நினைத்து அழுகிறேன். சுப்ஹானல்லாஹ். முஆத் இப்னு ஜபல், யா முஆத் இன்னி உஹிப்புக். முஆதுடைய கரத்தை பற்றி பிடித்து தூதர் சொன்னார்கள், முஆதே உன்னை நான் நேசிக்கிறேன். அந்த முஆத் ரலியல்லாஹு அன்ஹு முஆதை அனுப்பும் பொழுது சொன்னார்கள், யா முஆத், நீ செல்லுகிறாய் இந்த ஆண்டு யமனை நோக்கி, ஒருவேளை நீ அடுத்த ஆண்டு திரும்பி வரும்போது என்னுடைய கபரை கடந்து செல்லுவாய் முஆதே, செல்கின்றார்கள். அந்த முஆத் மரண நேரத்தில் அழுகிறார். சொன்னார், நான் இந்த உலகத்தில் விட்டு செல்வதை நினைத்து அளவில்லை,
இரண்டு பிடிதான் மறுமையில், ஒன்று சொர்க்கத்தின் பிடி, இன்னொன்று நரகத்தின் பிடி. அதில் எந்த பிடி எனக்கு பிடிக்கப்படும் என்பதை நினைத்து அழுகிறேன் என்று சொன்னார். ஹாரூன் ரஷீத் மிகப்பெரிய ஆட்சியாளர். அவருடைய ஆட்சி உலகமெல்லாம் விசாலமாக இருந்தது. அவருடைய ஆட்சியை பற்றி சொல்லும் போது சொல்லுவார்கள், அவர் மழைக்கு கட்டளையிடுவார், மழையே மேகமே இந்த உலகத்தில் எங்கே வேண்டுமானாலும் நீ உன் மழையை பொழிந்து கொள், அங்கிருந்து ஜக்காத்தை நான் எடுத்து விடுவேன் என்று. அவ்வளவு ஆட்சி பறந்திருந்தது. மரண நேரத்தில் தன்னிடத்திலே இருந்த தோழர்களை அழைத்து சொன்னார், என்னுடைய கபரை நான் பார்க்க வேண்டும், கபரை பார்க்க வேண்டும். கபருக்கு அருகிலே கொண்டு சென்றார்கள். ஓதினார், மஅக்னா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா, என் செல்வம் எனக்கு பலன் இல்லாததாக ஆகிவிட்டதே, என் ஆட்சி அதிகாரம் எல்லாம் அழிந்து விட்டதே. வானத்தை நோக்கி கையை உயர்த்தினார், அழுதார். யா மன் லா யஸூலு முல்குஹ் இர்ஹம் மன் கத் ஸால முல்குஹ், யாருடைய ஆட்சி நீங்காதோ அந்த இறைவா, ஆட்சி நீங்கக்கூடிய எனக்கு இரக்கம் காட்டு என்று சொன்னார். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நிலைமை நபிமார்கள் சந்தித்த இந்த நிலைமை, ரசூல்மார்கள் சந்தித்த இந்த நிலைமை, இது எம்மை சந்தித்தே தீரும். மலக்குல் மௌத் வருவார், மலாயிகத்துர் ரஹ்மா வந்து எம்முடைய கண் பார்வை எட்டும் தூரத்தில் அமர்ந்து கொள்வார்கள். அவர்கள் உயிர் எடுக்க முடியாது. நல்லவர்களுடைய இருந்தால் அழைப்பு கொடுக்கப்படும். ஐயத்துகர் நஃப்சு தய்யிபா, சுத்தமான ஆத்துமாவே, உக்ருஜி இலா மக்ஃபிரத்தின் மினல்லாஹி வ ரித்வான், வெளியேறு அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நோக்கி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நோக்கி. அல்லாஹ் உன் மீது பொருந்திக் கொண்டிருக்கும் நிலையில் இந்த உடலை விட்டு வெளியே வா. சுப்ஹானல்லாஹ். என்ன அழைப்பு! அழைக்கப்படும். யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்ன இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்திய்ய, அழைக்கப்படும். அல்லாஹ் சொல்கிறான், அந்த நிலைமையில் முஃமின்களுடைய நிலைமை என்னவாக மாறும் என்று. இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ், இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹு ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة. யார் ரப்பை அல்லாஹ்வாக ஏற்று அதில் உறுதியாக இருந்தார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மரண நேரத்தில் மலக்குகள் இறங்கி வருவார்கள். இறங்கி வந்து சொல்லுவார்கள், அல்லா தகாஃபு, பயம் கொள்ளாதே, வலா தஹ்ஸனு, கவலை கொள்ளாதே, வ அப்ஷிரு பில் ஜன்னah, சொர்க்கம் உனக்கு உண்டு என்ற நற்செய்தியை பெற்றுக்கொள். இந்த உலகத்திலும் உமக்கு தோழர்களாக இருந்தோம், மறுமையிலும் உமக்கு தோழமையில் இருப்போம், கவலை கொள்ளாதே. என்று சொல்லுவார்கள். அதற்கு பிறகு அந்த உயிரை சொர்க்கத்துடைய பட்டாடைகளில், சொர்க்கத்துடைய நறுமணத்தோடு அந்த மலக்குகள் அழைத்து செல்லுவார்கள். வானத்தை நோக்கி அந்த உயிர் அழைத்து செல்லப்படும். மலக்குகள் படைசூழ கேட்பார்கள், யாருடைய உயிர் இது? ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னார் மனிதருடைய மகன், இன்னார் மனிதர். முதல் வானம், இரண்டாவது வானம், மூன்றாவது வானம், நான்காவது வானம், ஏழாவது வானம் வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளை இடுவான், உக்துபு கிதாப அப்தி ஃபி இல்லியின். முடிந்தது, அவ்வளவுதான். என்னுடைய அடிமையுடைய உயிரை இல்லியின் என்ற ஏட்டில் எழுதுங்கள்.
பாவிகளுடைய ஆத்மாவாக இருந்தால் அழைக்கப்படும் யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் ஹபீஸா, பாவத்துடைய சுமையை சுமக்கக்கூடிய பாவியின் ஆத்மாவே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன் மீது கோபத்தோடு இருக்கக்கூடிய நிலைமையில், அல்லாஹ்வின் மன்னிப்பு உன் மீது உரித்தாகாத நிலைமையில் வெளியே வா. சிரமத்தோடு கஷ்டத்தோடு வெளியே ஓடி வரும். நாற்றம் அடிக்கக்கூடிய அந்த துணையில் சுற்றி அழைத்து செல்லுவார்கள். வானத்தின் கதவுகள் தட்டப்படும். லா துஃபத்தஹு லஹும் அபுவாபுஸ் ஸமா, வானத்தின் கதவுகளை திறக்காதீர்கள் இந்த உயிருக்காக என்ற கட்டளை கொடுக்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுவான், உக்துபு கிதாபஹு ஃபி சிஜ்ஜீன், மேலே உக்துபு கிதாப அப்தி ஃபி இல்லியின், என் அடியானுடைய உயிரை இல்லியின் என்ற ஏட்டில் பதியுங்கள். இவருக்கு உக்துபு கிதாபஹு, இவனுடைய உயிரை. அல்லாஹ் அடிமை என்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டான். சிஜ்ஜீன் என்ற ஏட்டில் பதிவு செய்யுங்கள், தூக்கி எறியுங்கள் அந்த உயிரை. வானத்தை திறப்பதற்கு தகுதியற்றது. மின்ஹா خلقناكم وفيها نعيدكم ومنها أخرجكم تارة أخرى. பூமிக்கு கொண்டு வரப்படும், அங்கிருந்துதான் படைத்தோம், மீண்டும் அங்குதான் அவர்களை செலுத்துவோம், மீண்டும் அங்கிருந்துதான் உயிர் கொடுத்தவர்கள் எழுப்பப்படுவார்கள். அவ்வளவுதான். சிறிது நேரம் ஜனாசாவாக, அதற்கு பிறகு அவர் ஆட்சியாளராக இருந்தாலும், படித்தவராக இருந்தாலும், செல்வந்தவராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் பொதுவான மக்களுடைய கழுத்துகளில் சுமந்து செல்லப்படுவார் கபரை நோக்கி. யா அஹி هل أنت تستعد للقاء الملك؟ இந்த நேரத்தில் அந்த மலக்குல் மௌத் எம்மிடத்திலே வந்தால், அந்த மலக்குல் மௌத்துடைய அழைப்பை ஏற்று அந்த ரப்பை சந்திப்பதற்கு நாம் தயாரா? தயாரா? அந்த மரணம் எம்மை எப்போது வேண்டுமானாலும் சந்திக்கலாம் என்பதை நம்புகிறோமே. அந்த ரப்பை சந்திப்பதற்கு நாம் எதை செய்தோம்? எதை செய்தோம்? இந்த உலகத்தில் இருந்து பிரியும் போது எம் நிலைமை என்னவாகும் தெரியுமா? விட்டு செல்ல இருக்கின்ற பொறுப்புகள் என்ன? நாம் கொடுக்க போகின்ற கடமைகள் என்ன? என் பிள்ளைகளுக்கு நாம் என்ன சொல்ல வேண்டி இருக்கிறது? எம்முடைய மனைவிமார்களுக்கு என்ன சொல்ல வேண்டி இருக்கிறது? எம்முடைய பெற்றோர்களுக்கு, உறவினர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? அதற்கு பிறகு திடீரென்று மரணம் ஏற்பட்டால், எம் வாழ்வுடைய பொறுப்புகள் முடியாத நிலையில் மரணம் வந்தால் என்னாகும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்ல காது கொடுத்து கேளுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுடைய கடமையில் ஒன்று 3 நாட்கள் கழியக்கூடாது. தன்னுடைய வசியத்தை அவன் எழுதி தன்னுடைய தலைமாட்டில் வைத்திருக்காமல், இது சுன்னா இல்லையா? என்னுடைய வசியா இருக்கிறதா? இப்போது வாங்கிய கடன்கள் என்ன? வாங்கிய அமானிதங்கள் என்ன? எம்மிடத்தில் இருக்கின்ற பொறுப்புகள் என்ன? எம்முடைய செல்வத்தின் அளவு என்ன என்ற வசியா யாரிடத்தில் இருக்கிறது? முஸ்லிம்களிடத்தில். சுன்னாவை பேசுகிறோம், சுன்னாவிற்காக வாழ வேண்டும் என்று சொல்கிறோம். எங்கே நபியின் இந்த சுன்னா?
ஒரு முஃமினுடைய தலைமாட்டில் பதியப்பட்டிருக்க வேண்டும். அவனுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகளும் அவனுக்கு இருக்கக்கூடிய கடமைகளும், குறிப்பாக கடனுடைய நிலைமையில் நாம் மரணித்தால் சொர்க்கம் செல்வோம் என்பது உறுதி அல்ல, அந்த கடனை அடைக்காமல். புரிந்து கொள். கிரெடிட் கார்டை பயன்படுத்துபவர்களே அறிந்து கொள்ளுங்கள், கடனை வாங்கி அது எழுத்துப்பூர்வமாக இல்லாமல் அல்லது 3 நாளுக்குள் அது பதியப்பட்ட நம்முடைய தலைமாட்டில் இல்லாமல் மரணிப்பவர்களை அறிந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். ஒரு ஜனாசாவிற்கு தொழுகை நடத்துவதற்காக வந்து கேட்டார்கள், இந்த ஜனாசாவிற்கு கடன் இருக்கிறதா? நபித்தோழர்கள் சொன்னார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், ஸல்லு அலா சாஹிபிக்கும் ஸல்லு அலா சாஹிபிக்கும் فإن عليه دينا. உன்னுடைய தோழர்களுக்கு நீங்கள் தொழுகை நடத்தி கொள்ளுங்கள், இவருக்கு கடன் இருக்கிறது என்று கூறி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு தொழுகை நடத்தவில்லை. அதற்கு பிறகு ஒரு நபித்தோழர் அந்த கடனுக்கு பொறுப்பை ஏற்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சஹாபாக்களுக்கு அருகிலே அமர்ந்திருக்கிறார்கள். தலையை உயர்த்துகிறார்கள். அவருடைய நெற்றியில் கை வைத்தார்கள். அதற்கு பிறகு சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு கடிமை இறங்கி இருக்கிறது. சஹாபாக்கள் சிறிது நேரம் கழிந்ததற்கு பிறகு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், என்ன கடிமை இறங்கியது? ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில் இறக்கிறான், மீண்டும் உயிர் கொடுக்கப்படுகிறான், மீண்டும் இறக்கிறான், மீண்டும் உயிர் கொடுக்கப்படுகிறான். وعليه دين ما دخل الجنة حتى يقضى عنه دينه. இப்படி ஷஹீதானாலும் அவனுக்கு கடன் இருக்கிறது, அவன் சொர்க்கம் நுழைய முடியாது, இந்த கடனை குறித்து தீர்ப்பு கொடுக்கப்படாமல். ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா இந்த ஹதீஸுக்கு ஹசனுடைய தரம் கொடுத்தார்கள். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்கள், என்ன தயாரிப்பு இருக்கிறது? அமல்களிலும் தயாரிப்பு இல்லை, பொறுப்புகளிலும் தயாரிப்பு இல்லை, அமானிதங்களிலும் தயாரிப்பு இல்லை. திடீரென்று மரணித்தால் இந்த கடனையும் இந்த பொறுப்புகளையும் இந்த அமானிதங்களையும் யார் நிறைவேற்றுவார்கள்? என் நிலைமை என்ன? கடனில் மரணித்தால், என் பொறுப்புகளை நிறைவேற்றாமல் மரணித்தால், அமானிதங்களை ஒப்படைக்காமல் மரணித்தால் உங்கள் நிலைமை என்ன? எழுதப்பட வேண்டும், தலைமாட்டிலே வைக்கப்பட வேண்டும், பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு இரவும் அது புதுப்பிக்கப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த செயலை ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் செய்தால்தான் அவன் ரப்பை சந்திக்க தயாராக கொண்டிருக்கிறான் என்பது அர்த்தம். இதை செய்யாமல் பொடுபோக்காக இருந்தால், எனக்கு மரணம் இப்போதெல்லாம் வராது, அதற்கு நாள் இருக்கிறது, தூரம் இருக்கிறது, அதையெல்லாம் முடித்துதான் நான் மரணமாவேன் என்ற மமதையில் இருக்கிறான் என்ற அர்த்தம். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னah இன்ஷா அல்லாஹ் செயல்படுத்துவோம். எழுதுங்கள் பொறுப்புகளை, எழுதுங்கள் உங்களுடைய செல்வத்தை, எழுதுங்கள் அமானிதங்களை. எழுதலாம். யார் உங்களுடைய ஜனாசாவை குளிப்பாட்டுவது, யார் உங்களுடைய ஜனாசாவிற்கு தொழுகை நடத்துவது என்பது முறை என்பது வரை வசியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறை அது. இவர்கள்தான் ரப்பை சந்திப்பதற்காக எப்போதும் தன்னை தயார் நிலையில் வைத்திருப்பவர்கள்.